நான் ஷேக் அப்துல் முஜீப் முகமது சாலிஹ் புத்தளம் மாவட்ட சர்வமத அமைப்பின் இணைத் தலைவராக கடமையாற்றுகிறேன். இந்த சந்தர்ப்பத்திலே நேற்று முன்தினம் இரண்டாவது தடவையாகவும் கடலிலே சர்வதேச எல்லையிலே இருந்த ஈரானிய கப்பல் இலங்கையிலே அவர்கள் தங்களுடைய பாதுகாப்பை கருதி அவர்கள் தங்களுக்கான வசதிகளை கோரிய பொழுது இலங்கை அரசாங்கம் இவர்களுக்கான மனிதாபிமான ரீதியான ஒத்துழைப்பை வழங்குவதற்கு எடுத்த முடிவு சம்பந்தமாக இன்று சர்வதேச மட்டத்திலே பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. உண்மையிலே நம்முடைய நாடு சகல மதங்களையும் உள்ளடக்கிய ஒரு நாடு என்ற வகையில், மனிதாபிமானத்துக்கு முக்கியத்துவம் வழங்குகின்ற ஒரு நாடு என்ற வகையில், நம்முடைய நாட்டிலே தற்போது இருக்கின்ற அரசாங்கம் இந்த மனிதாபிமான அடிப்படையான விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த யுத்த சூழ்நிலையிலும் கூட தம்முடைய நாட்டுக்கு வருகின்ற ஆபத்துக்களையும் கருத்தில் கொள்ளாத நிலையில் இவ்வாறான ஒரு தீர்மானத்தை எடுத்திருப்பது என்பது உண்மையிலே ஒரு போற்றத்தக்க ஒரு விஷயமாக இருக்கிறது. ஏனென்றால் மக்கள் கஷ்டப்படுகின்ற பொழுது அவர்கள் யாராக இருந்தாலும், எந்த நாட்டை சேர்ந்தாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு மனிதாபிமான உதவியை செய்வது என்பது எம்முடைய மதங்கள் போதிக்கின்ற அடிப்படையான ஒரு தத்துவமாகும். எனவே அந்த அடிப்படையிலே இந்த நாட்டிலே இப்பொழுது ஜனாதிபதி அவர்களுடைய தலைமையில் எடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த தீர்மானமானது உண்மையிலே மிக பொருத்தமான, இந்த நாட்டுடைய கௌரவத்தை சர்வதேச மட்டத்திலே பாதுகாக்கின்ற, சர்வதேச மட்டத்திலே உயர்த்துகின்ற ஒரு தீர்மானம் என்பதைத்தான் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. உண்மையிலே இவ்வாறான தீர்மானங்களின் பொழுது நாங்கள் அரசியல் ரீதியாக அவற்றை நோக்குவதை தவிர்த்து இந்த நாட்டுக்கு தேவையான பொருத்தமான ஒரு தீர்மானத்தை அரசாங்கம் மேற்கொண்டுள்ளது என்பதனைத்தான் நாம் எல்லோரும் பார்க்க வேண்டியிருக்கிறது. எனவே இந்த வகையில் நம்முடைய நாட்டிலே இருக்கின்ற அரசும் பொதுமக்களும் இவ்வாறான மனிதாபிமான திட்டங்களுக்கு எப்பொழுதுமே முன்னுரிமை கொடுப்பதன் மூலமாக நம்முடைய நாட்டுடைய கீர்த்தியை நாங்கள் மேலோங்க செய்ய முடியும். அதுபோல் இந்த நாட்டுடைய கௌரவத்தை பாதுகாத்து நாட்டை நாங்கள் பலமுள்ள ஒரு நாடாக மாற்றுவதற்கு முடியும் என்பதுதான் இந்த சந்தர்ப்பத்திலே எங்களுக்கு கிடைக்கின்ற செய்தியாக இருக்கிறது. எனவே இந்த வேளையிலே இந்த ஈரானுடைய கப்பலிலே வந்த அந்த 100க்கு அதிகமான மனிதர்களுக்கான அபயம் அளித்து அவர்களுக்கான தங்குகின்ற ஏற்பாடுகளை எல்லாம் செய்து அவர்களை பாதுகாப்பதற்கு முன்வந்திருக்கின்ற அரசாங்கத்துக்கு நாங்கள் நம்முடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இவ்வாறான பல்வேறு நலத்திட்டங்களை, மனிதர்களுக்கு பயனுள்ள திட்டங்களை தொடர்ந்தும் இந்த நாட்டில் அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டும் என்பதுதான் இங்கே இருக்கின்ற எல்லோருடைய கோரிக்கையாகவும் எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது.